கரூரில் ரேஷன் கடையில் விற்பனையாளர் இல்லாததால் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் ரேஷன் கடை பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கடை பூட்டப்பட்டதால் பரபரப்பு. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. இதில் இந்திரா நகர், கே நகர், சக்தி நகர், ராஜா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் உள்ளது. இங்கு கடந்த 1 வருட காலமாக வாரத்தில் 3 நாள் மட்டும் கடை செயல்படுவதாகவும் அதிலும் ஆட்கள் பற்றாக்குறை, டிஜிட்டல் சேவை குறைபாடு காரணமாக சரியான முறையில் பொருட்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று நியாய விலைக் கடையை திறந்தபோது பொருட்களை வாங்குவதற்காக 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்தனர். அப்போது ஒருவர் மட்டும்தான் இருப்பதாகவும் பொருட்கள் வழங்க முடியாது என கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக் கடையில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. டிஜிட்டல் முறையில் நாள் ஒன்றுக்கு 10 நபர்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்க முடியும் நிலையே உள்ளது. வாரத்தின் 3 நாட்கள் மட்டும் நியாய விலைக் கடையை திறந்தால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எப்படி பொருட்களை வாங்க முடியும்? நியாய விலைக் கடையை 2ஆக பிரித்து சரியான முறையில் பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டு மேலும் பொருட்கள் போட முடியவில்லை என்றால் கடையை பூட்டிவிட்டு செல்லுங்கள் என பொதுமக்கள் கூறினர். ரேஷன் கடையை பூட்டியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. புவனேஸ்வரி செல்வராஜுங்க, நாங்க இந்திரா நகர்ல இருந்து வரோம். இப்ப எங்களுக்கு வாரத்துல 6 நாளும் கடை வேணும். 3 நாள் தான் திறக்கிறாங்க. அந்த 3 நாள்லயும் அவங்க ஒரு நாள், நீங்க அந்த போர்டுல எழுதி பார்த்திருப்பீங்க, சனிக்கிழமை லீவு விட்டாங்க. இப்ப நாங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கணும், கடை திறந்திருக்காங்க. ஆனா விற்பனையாளர் இருக்காரு, அவங்க அளந்து போடுறவங்க இல்ல, அதனால என்னால இப்ப போட முடியாதுன்னு சொல்றாங்க. வேலைக்கு போறவங்க எல்லாம் பர்மிஷன் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் பொருள் போடவே ஆரம்பிக்கல. மற்ற நாள் எல்லாம் அளந்து போடுறதுக்கு 4 பேர் கடைக்குள்ள இருப்பாங்க. இன்னைக்கு எமர்ஜென்சி, அவரால் எங்களால முடியலைங்க, யாராவது வாங்கன்னு அந்தவர் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் கூட வரல. அப்ப 4 பேர் உள்ள இருக்கிறவங்க இத்தனை நாள் ஒரு தடவை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. எங்களுக்கு 6 நாளும் தயவு செய்து கடை வேணும். இதுதான் இல்லன்னா நீங்க ரேஷன் கடை எங்களுக்கு வேண்டாம், இழுத்து போட்டு எங்களுக்கு பொருள் வாங்குறது நாங்க மனவேதனையில இருக்கோங்க. காலையில 9 மணிக்கு உள்ள வந்தோம்னா மதியானம் உள்ள பக்கத்துல நெருங்கும் போது ப்ளூடூத் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி திருப்பி 1 மணில இருந்து உட்கார்ந்துட்டு போனா 5 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க இது ரேஷன் கடைக்கு வர்றதுன்னா பயங்கர பயத்தோட வர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு நேரம் நாங்க போய் கியூல நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த ப்ராசஸ் வேணாங்க. எங்களுக்கு 6 நாள் கடை வேணுங்க. அது நீங்க தான் இது பண்ணணும். நீங்க கடையை மூடிட்டு போயிருங்க, எங்களுக்கு ரேஷன் கடை வேண்டாம் எழுதி கொடுத்துறோம். அங்க இருந்து வரவங்க பக்கத்துல இல்ல, எல்லாரும் எங்க இருந்தா நடந்து இந்திராங்கிறது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வராங்க மக்கள். காலையில ஒரு தடவை மதியம் ஒரு தடவை பொருள் வாங்காம போயிட்டா நாங்க என்னங்க பண்றது? எத்தனை நாள் இப்ப வேலைக்கு லீவ் போடுவாங்க? 10 மணிக்கு வராங்க, 1000 இருக்குங்க குறைஞ்சபட்சம். நகர், சக்தி நகர்ல இருந்து எல்லாருமே வராங்க. ஆக்சுவலி அது சக்தி நகர்ல இருந்துச்சு ரேஷன் கடை. சக்தி நகர், இந்திரா நகர், சிவாஜி நகர்ல இருந்து எல்லாமே இந்த சைடு வராங்க. எல்லாருமே ஹவுசிங் ரோடு மட்டும்தான் அந்த கடைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே இந்த சைடு தான் வராங்க. அப்ப நாங்க நடந்து வர்றது போறது எவ்வளவு எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படிங்கறது இங்க நின்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும்.